एक बार आप सबों को प्रभु यीशु मसीह के मीठे नाम से मैं नमस्कार करता हूं। மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். इस प्रचार को, परमेश्वर के संदेश को आप तक पहुंचाने के लिए मुझे जो मौका मिला, मैं अगुवों को और परमेश्वर को मैं धन्यवाद देता हूं। தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய செய்தியும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை தந்ததான எல்லா தலைவர்களுக்காகவும் இந்த வாய்ப்பிற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். आज के संदेश के लिए अगर एक शीर्षक मैं दूंगा तो वो इस प्रकार रहेगा। இன்றைய நாளினுடைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அது இப்படியாக இருக்கும்: प्रभु को आपका प्रयोजन है। நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. प्रभु को आपका प्रयोजन है। நீங்கள் ஆண்டவருக்கு உபயோகமானவர்கள். मुझे मालूम नहीं कितने लोग इस बात को जो मैं बोल रहा हूं शुरू से ही उसको अच्छा से समझ पाते हैं। உங்களில் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதான இந்த காரியங்கள் விளங்குகிறது என்று தெரியவில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு உபயோகமானவர்கள். चाहे जितने बड़े हैं, बच्चे भी हैं, यहाँ मेरे बाएं ओर और दाहिने ओर जवान हैं, उन सबों से परमेश्वर यो कहने के लिए चाहता है कि प्रभु परमेश्वर को आपका प्रयोजन है। ஒருவேளை இங்கே இருக்கிறதான சிறுவர்களாக இருந்தாலும் அல்லது வாலிபர்களாக பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நான் இந்த காலையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதான காரியம், நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்கள். मैं पहले 3 वचन को आपके सामने बाइबल से निकालने के लिए चाहता हूं। 3 வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வைத்து காண்பிக்க விரும்புகிறேன். फिर उसके बाद मैं मेरा जो संदेश है उसमें मैं आगे बढ़ने के लिए चाहता हूं। அதற்கு பின்பாக நான் செய்து வைத்திருக்கிறதான இந்த செய்தியை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வேன். मत्ती रचित सुसमाचार மத்தேயுடைய சுவிசேஷ புத்தகம் 21 अध्याय 21வது அதிகாரம் पहला वचन से लेकर के 3 वचन तक पढ़ेंगे। 21வது அதிகாரம் 1 to 3 வரை வாசிக்கலாம். மத்தேயு मत्ती रचित सुसमाचार 21 अध्याय 1, 2 और 3 वचनों को पढ़ेंगे। மத்தேயு 21 1 முதல் 3 வரை. जब वे यरूशलेम के निकट पहुँचे और जैतून पहाड़ पर बैतफगे के पास गए, तो यीशु ने 2 चेलों को यह कहकर भेजा, सामने के गांव में जाओ, वहाँ पहुँचते ही एक गदही बंधी हुई और उसके साथ बच्चा तुम्हें मिलेगा, उन्हें खोलकर मेरे पास ले आओ। यदि तुम में से कोई कुछ कहे तो कहना कि प्रभु को इनका प्रयोजन है, तब वो तुरंत उन्हें भेज देगा। அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தபெகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். मैंने जो इस संदेश के शुरुआत में जो शीर्षक दिया था, उस शीर्षक को इस तीसरा वचन में आप पा सकते हैं। இங்கே நான் இந்த செய்திக்கு சொன்னதான தலைப்பின்படி ஆண்டவருக்கு வேண்டும் என்கிறதான காரியங்களை அங்கே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். प्रभु को इनका प्रयोजन है। ஆண்டவருக்கு இவை வேண்டும். यहाँ कई लोग ट्रेनिंग पाने के लिए आए हुए हैं। இங்கே சிலர் இங்கே ட்ரைனிங் பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். अभी भी भाई मैं परमेश्वर के वचन में गहराई में धीरे धीरे आप जा रहे हैं। இப்போதும் நீங்களுடைய தேவனுடைய வார்த்தை அல்லது வசனத்திற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்திற்குள்ளாக கடந்து செல்கிறீர்கள். विशेष करके कई जवान लोग मेरे सामने नीचे बैठे हैं। இங்கே விசேஷமாக எனக்கு முன்பாக अनेक வாலிப தங்கைகள் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். मैं जब शुरुआत से लेकर के अभी तक मैं मेरे जीवन में सेवकाई में मैं देखते आ रहा हूं, अभी एक बात बिल्कुल उभर के ऊपर चली आती है। நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியத்துடைய காரியங்களை நான் அப்படியாய் பார்க்கும்போது ஒரு காரியம் எனக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறது. मैं बिल्कुल एक बात को समझ पाता हूं। நான் ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ள முடிகிறது. शायद कुछ लोग उसको समझे नहीं है, इसलिए आपके कानों में मैं डालने के लिए चाहता हूं। ஒருவேளை உங்களிலே சிலர் அதை
புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆகவே அதை உங்கள் மத்தியிலே போட வாஞ்சிக்கிறேன். परमेश्वर कुछ लोगों को जबरदस्ती करके खोज रहा है कि उसके काम में इस्तेमाल करने के लिए. உங்களில் சிலரை ஆண்டவர் தனக்கென்று தன்னுடைய ஊழியத்திற்கென்று உபயோகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அவர் வேண்டுகிறார். आप में से कई लोग अपने विचार को बहुत नीचा समझ करके बैठे हुए हैं. உங்களிலே ஒரு சிலர் தங்களை குறித்த தாழ்மையான எண்ணத்தோடு கூட இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். चाहे सेवकाई में आप अभी नहीं है या सेवकाई में पगले से है, कोई भी क्यों न हो, आप में से कुछ लोग अपने विचार को एकदम श्रिंक करके छोटा करके बैठे हुए हैं. ஒருவேளை நீங்கள் ஊழியத்திலே இன்னும் வராது இருக்கலாம் அல்லது ஏற்கனவே ஊழியத்திலே இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணங்களிலே நீங்கள் சுருங்கி போய் அப்படியாக அமர்ந்திருக்கலாம். आपके विचार को थोड़ा सा ठोक करके आज उसको जगाने का, जिलाने का दरकार है. உங்களுடைய எண்ணங்களை அங்கே தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக நீங்கள் விழித்திருக்க வேண்டியது அவசியம். परमेश्वर के लिए आपका प्रयोजन है. आप परमेश्वर के लिए काम में आने के लिए प्रभु बुलाहट दे रहा है. தேவனுடைய ஊழியத்திலே உங்களை உபயோகப்படுத்தும்படிக்கு தேவன் உங்களை வேண்டுகிறார். कहीं भी क्यों न हो, நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. किस क्षेत्र में क्यों न हो, நீங்கள் எப்படிப்பட்டதான இடத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. पास्टर की सेवकाई क्यों न हो, ஒருவேளை ஊழியக்காரனுடைய சேவையா இருக்கலாம், या मेरे जैसे स्कूल की सेवकाई क्यों न हो, அல்லது என்னை போல பள்ளியிலே வேலை செய்யலாம், या कोई डिपार्टमेंट की सेवकाई क्यों न அல்லது हो, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியலாம். आप प्रभु में जो आए हैं, जबरदस्त परमेश्वर के उस काम में लग जाने के लिए परमेश्वर आज आपको बुला रहा है. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஊழியத்திலே நீங்கள் மீண்டுமாக ஆழமாய் ஈடுபடும்படிக்கு தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். जब मैं मेरे जीवन की 25 साल की सेवकाई को मैं पीछे मुड़ के देखता हूँ, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த 25 வார ஊழியத்தை நான் திரும்பி பார்க்கும்போது, मैं जब शुरुआत की जम्स की सेवकाई में जब पैर रखा था, நான் முதலாக இந்த ஜெம்ஸுடைய ஊழியத்திலே என்னுடைய கால்களை பதித்த போது, मैं मेरे बुलाहट के जो पहचान में आने के लिए जो शुरुआत में बातें हुई, उन बातें मेरे मन में याद आ रही है. நான் இந்த ஊழியத்திலே என்னுடைய தடங்களை பதிப்பதற்கு முன்பாக என்னுடைய மனதிலே தோன்றியதான காரியங்கள் எல்லாம் இப்போது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. किस किस वातावरण में किस प्रकार परमेश्वर ने मुझे बुलाया और उसको पक्का किया, और उन बातें मेरे मन में याद आती है. उसको गवाही के रूप में बता के मैं आगे बढ़ने के लिए चाहता என்னுடைய हूँ. ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே தேவன் எப்படியா என்னை வழி நடத்தினார், எந்த விதமான சூழ்நிலையிலே என்னை கடந்து செல்ல பண்ணினார், எப்படியாக என்னை ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லி யோசித்து அதிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். मैं आज से लेकर के लगभग 25 साल पहले जब एक इंटरव्यू में बैठा, நான் இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு முன்பாக ஒரு இன்டர்வியூல நான் உட்கார்ந்திருந்தேன். 1997 साल में 1997 வருடம். तो इंटरव्यू में जाने के लिए मुझे एक दिन पहले ही मालूम था, இன்டர்வியூக்கு போவதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பே எனக்கு நன்றாக தெரியும். मुझे इंटरव्यू में जाने के पहले मालूम था, एक दिन पहले, और इंटरव्यू जो लेते हैं उनको भी मालूम था एक दिन पहले. இன்டர்வியூக்கு போவதற்கு முன்பாக எனக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே தெரியும். என்னை இன்டர்வியூ எடுத்தவர்களுக்கும் இந்த காரியங்கள் ஒரு நாளைக்கு முன்பாகவே தெரியும். उसके पहले ना तो मैं नहीं जानता था, या इंटरव्यू में जो बैठने वाले वे भी नहीं जानते थे. இந்த காரியம் எனக்கும் தெரியாது, எனக்கு இன்டர்வியூ எடுத்த அவர்களுக்கும் அந்த காரியம் தெரியாது. 2 दिन पहले कुछ भी ना पता था. 2 நாளைக்கு முன்பு எதுவுமே தெரியாது. तो वहाँ तमिलनाडु में नासरेत करके एक जगह में इंटरव्यू हो रहा था. அங்கே தமிழ்நாட்டிலே நாசரேத் என்று சொல்கிறதான இடத்திலே அங்கே இன்டர்வியூ நடந்தது. जून महीना में, ஜூன் மாதத்திலே 1997 साल में. 1997 வருடம். वहाँ जब मैं गया, वहाँ बड़ी दीदी बाहर बैठी थी. நான் அங்கே சென்றபோது அங்கே நம்முடைய பெரிய அக்கா ரூபா அக்கா வெளியில உட்கார்ந்திருந்தாங்க. एक घर के अंदर इंटरव्यू हो रहा था. ஒரு வீட்டிற்குள்ளாக அங்கே இன்டர்வியூ நடைபெற்றது. हमारे जम्स के प्रमोशनल ऑफिस और वहाँ पर शायद उस समय काम करता था, वहाँ पर इंटरव्यू हम मुझे ले रहे थे. அப்போது நம்முடைய ப்ரமோஷன் ஆபீஸ் நாசரத்திலே அவருடைய வீட்டிலே அங்கே நடந்தது. அப்போது நான் அந்த இன்டர்வியூல கலந்து கொண்டேன். जब मैं भीतर गया, நான் உள்ளே சென்றேன். मैं वहाँ कमरा में हमारे बड़े अंकल बैठते हुए मैंने देखा, நான் அந்த அறைக்குள்ளாக நம்முடைய பெரிய அண்ணன் உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். और वो एक एक जन का फाइल देख रहे थे और इंटरव्यू में आने वालों से प्रश्न पूछ रहे थे,
और उनकी सारी बातों को लिख रहे थे और ये बातें सारी बातें एक एक जन से हो रहा था पारी पारी करके அங்கே அண்ணன் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருடைய பையில் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். கூடவே அவருடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி விசாரித்து ஒவ்வொருவரையும் அப்படியாய் நேர்காணல் நடத்தி கொண்டிருந்தார். मैं भी फाइल लेके वहां गया. நானும் என்னுடைய கோப்பை அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு நான் அங்கே சென்றேன். तो मैं मेरे फाइल को उनके सामने रखा. நான் என்னுடைய ஃபைலை அவர்களுக்கு முன்பாக வைத்தபோது जैसे मैंने कहा अभी நான் இப்படியாய் எப்போது சொன்னேனோ அது एक दिन पहले ही मालूम है कर मुझे और वहां जितने लोग हैं कि ये व्यक्ति इंटरव्यू के लिए आ रहा है. ஒரு நாளைக்கு முன்பாகவே அவர்களுக்கும் எனக்கும் தெரியும் இந்த ஆள் இங்கே நேர்காணலுக்காக வருகிறார் என்று. तो मैं मेरे सर्टिफिकेट को रखा. நான் என்னுடைய சான்றிதழ்களை வைத்தேன். तो दो शब्द उन्होंने कहा पहले सर्टिफिकेट को देखने के बाद. ரெண்டு வார்த்தை அந்த சான்றிதழ்கள் எல்லாம் பார்த்த பின்பு என்னிடத்தில் சொன்னார்கள். पहले बड़े अंकल ने कहा பெரிய அண்ணன் இப்படியாய் சொன்னார்கள், आपका अभी एक वैकेंसी है स्कूल में, आप सही समय पर आए हैं. நீங்கள் இப்போது ஒரு சரியான நேர்த்தியான நேரத்திலே இந்த ஸ்கூல்ல வருவதற்கான காரியம் இங்கே இருக்கிறது. क्योंकि मैं फिजिक्स पढ़ा था ஏனென்றால் நான் அங்கே பிசிக்ஸ் படித்திருந்தேன். और उस सर्टिफिकेट को उन्होंने देखा. அந்த சர்டிபிகேட்டை அண்ணன் பார்த்தார்கள். तो उन्होंने समझ गया कि वहाँ फिजिक्स टीचर का दरकार है, इसलिए करके उन्होंने पहले उस सर्टिफिकेट के द्वारा मुझसे बातें की. இங்கே ஒரு பிசிக்ஸ் டீச்சர் தேவை இருக்கிறது, அதனால அதை பார்த்த உடனே அவர் அப்படியாய் சொன்னார். फिर उन्होंने थोड़ा सा पीछे ऐसे घूम करके एक और सर्टिफिकेट को निकाले और उसको देखे. பின்பு அவர்கள் அப்படியாய் புரட்டி பார்த்து இன்னொரு சான்றிதழை எடுத்து பார்த்தார்கள். मैं एक हिंदी सर्टिफिकेट वहाँ रखा हुआ था. அங்கே நான் ஹிந்தி படித்ததான ஒரு சர்டிபிகேட்டை அங்கே வைத்திருந்தேன். मैं हिंदी एग्जाम लिख के जो पास किया था उस एग्जाम का सर्टिफिकेट उसमें था. அந்த ஹிந்தி எக்ஸாம் நான் பாஸ் பண்ணியிருந்தான அந்த சான்றிதழும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. तो उस सर्टिफिकेट जब उन्होंने देखा அந்த சர்டிபிகேட்டை அவங்க பார்த்தபோது तुरंत उन्होंने कहा அவர்கள் இப்படியாய் சொன்னார்கள், आप सेवकाई में भी काम आ सकते हैं. நீங்கள் ஊழியத்திலும் உபயோகமான பாத்திரமாய் இருக்க முடியும். 25 साल हो गए. 25 வருடங்கள் முடிந்து விட்டது. वो दोनों सर्टिफिकेट अभी भी मेरे जीवन में कार्य कर रहा. அந்த இரண்டு சான்றிதழும் இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. हिंदी सर्टिफिकेट मेरे अनुवाद के काम में कार्य कर रहा है. என்னுடைய இந்தி சான்றிதழ் என்னுடைய மொழிபெயர்ப்பு காரியங்களிலே உதவி செய்கிறது. डायरेक्ट हिंदी में प्रचार करने के लिए काम कर रहा है. அல்லது ஒருவேளை நேரடியாக ஹிந்தியிலே பிரசங்கிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. जिस फिजिक्स सर्टिफिकेट को मैंने रखा था, डिग्री सर्टिफिकेट, அந்த பிசிக்ஸ் कॉलेज சர்டிபிகேட் पढ़ा हुआ उस डिग्री सर्टिफिकेट में रखा था. அந்த பிசிக்ஸ் சர்டிபிகேட் நான் வைத்திருந்ததினாலே उसी सब्जेक्ट को आज 25 सालों से मैं स्कूल में पढ़ा रहा. அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்டை 25 வருடங்களாக இந்த ஸ்கூலிலே நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். यहाँ पर एक आश्चर्यजनक बात को मैं मेरे गवाही के रूप में बताने के लिए चाहता हूं. நான் இங்க ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். भाई बहन, मुझे सेवकाई में पकड़ के रहने वाली बात क्या है? என்னை இந்த ஊழியத்திலே பிடித்து வைத்திருக்கிறதான காரியங்கள் என்ன சகோதரனே சகோதரியே? मैं क्यों, चाहे रोने की तराई हो, चाहे दबाव की तराई हो, चाहे कुछ भी बातें हो जाएं, मैं आगे ही निकलने के लिए क्यों मेरे मन में ठान करके मैं आगे निकलता हूं. என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கண்ணீர்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேறும்படிக்கு என்னை உந்தி தள்ளுகிறதான காரியம் என்ன? मैं क्यों सुसमाचार सुनाने के लिए इतना तत्पर रहता हूं? நான் சுவிசேஷம் சொல்லுவதற்காக நான் எப்படி இவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறேன்? मैं क्यों किसी भी झुंड को पहली बार में देखूंगा, उस परमेश्वर की महिमा करने के लिए कुछ बातों को अपनी महिमा के लिए उनके जीवन में अभी भी मैं रखते आ रहा हूं. क्यों? தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அல்லது ஜன கூட்டங்களை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை எனக்குள்ளாக ஏன் இன்றும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது? कई उदाहरण, कई बातों को मैं बता सकता हूं. அநேக உதாரணங்கள், அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். लेकिन उस दिन की इंटरव्यू में, ஆனால் அந்த நேர்காணலிலே उस दिन की इंटरव्यू में एक अद्भुत काम हुआ. அந்த நேர்காணலிலே ஒரு ஆச்சரியமான காரியம் अभी நடைபெற்றது. भी उस बात को मैं समझता हूं. அந்த காரியங்களை நான் இப்போதும் நான் யோசித்து பார்க்கிறேன். मैं बुलाया गया परमेश्वर के सेवक करके मैं अपने को समझता हूं. நான் தேவனாலே அழைப்பிக்கப்பட்டதான தேவ மனிதன் என்று நான் என்னை உணர்கிறேன். उस इंटरव्यू में जब वो बातें करते करते कुछ और बातें हमसे पूछने लगे. அந்த இன்டர்வியூலே அப்படியாய் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது अनेक காரியங்களை இன்னுமாக என்னிடத்திலே கேட்டார்கள். कई बातें और पूछने लगे. இன்னும் கேட்டார்கள். उसमें एक खास बात थी. ஆனால்
ஒரு முக்கியமான காரியம், एक दिन पहले ही मुझे मालूम है कि मैं कल इंटरव्यू में जाऊंगा, ஒரு நாளைக்கு முன்பாகவே எனக்கு தெரியும் நாளைக்கு நான் இந்த இன்டர்வியூக்கு செல்வேன் बस என்று. इतना ही परिचय है। அவ்வளவு நெருக்கமான காரியம். तो उस समय बड़े अंकल ने मुझसे पूछा, அந்த நேரத்தில் பெரிய அண்ணன் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள், आपका उम्र कितना? உங்களுடைய வயது என்ன? आपका उम्र कितना? உங்களுடைய வயது என்ன? तो उम्र तो पूछने से कोई भी बता देगा, வயதை சொன்னால் எல்லாரும் சொல்லிடுவாங்க உடனே. छोटे बच्चे तक उम्र बता देंगे। எல்லா சின்ன பிள்ளைங்க கூட தங்களுடைய வயதை சொல்ல तो முடியும். मैं उस दिन कहा कि भैया अंकल मेरा उम्र 25 है। நான் அவரிடத்திலே சொன்னேன், அண்ணே என்னுடைய வயது 25. वो कुछ और कुछ भी नहीं सोचे, அவர் வேற ஒன்றுமே சொல்லவில்லை. अपने टेबल था, टेबल के नीचे से उस ड्रायर को ऐसे खींचे, அவருடைய டேபிள்ல இருந்தான அந்த டிராயரை வெளியில எடுத்தார்கள். ऐसे ड्रायर को खींचने के बाद उसमें से ट्रेन टिकट को निकाले। அந்த எடுத்து அதிலிருந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்தார்கள். उस टिकट को अपने हाथ में रख के पढ़ने लगे। அந்த டிக்கெட்டை என்னுடைய उनके हाथ में रख के पढ़ने लगे। டிக்கெட்டை கரத்திலே எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்தார்கள். ये टिकट कभी कटा हुआ टिकट था, எப்போதோ அது புக் பண்ணப்பட்டிருந்த டிக்கெட். उस टिकट में मुझे मालूम नहीं है कौन कौन है या कौन कौन कहाँ जा रहे हैं, क्या मुझे कुछ भी नहीं पता। அந்த டிக்கெட்ல யார் யாருடைய பேர்லாம் இருந்தது, யார் எங்க போறாங்க எதுவுமே தெரியாது. लेकिन उन्होंने कहा, அவர் அந்த அண்ணன் சொன்னாங்க, इस टिकट में भी एज उम्र 25 लिखा है, आप मेरे साथ कल बिहार के लिए ट्रेन में आ रहे हैं। அந்த டிக்கெட்ல 25 வயதுடைய ஒருவருடைய பேர் இருக்கிறது, நீங்கள் என்னோடு கூட நாளைக்கு பிரயாணம் பண்ணுகிறீர்கள். वो मेरे लिए लिया हुआ टिकट नहीं है, எனக்காக கொடுக்கப்பட்டதான டிக்கெட் मेरे அல்ல, नाम से लिया हुआ टिकट नहीं है। என்னுடைய பேரிலே கொடுக்கப்பட்ட டிக்கெட் அல்ல. मैं एक बात को मन में सोचा, ஒரு காரியத்தை நான் மனதிலே मैंने நினைவு, कहा मेरे उम्र को ईमानदारी से या सच्चाई से 25 நான் इन्होंने मेरे उम्र को 25 करके मैंने कहा, நான் என்னுடைய வயதை 25 என்று சொன்னேன். और पहले से जो टिकट कटा हुआ है किसी और व्यक्ति के लिए, 25 வயதுடைய வேறொருவருக்காக அந்த டிக்கெட் எடுக்கப்பட்டிருந்தது. वो जा नहीं सकेंगे, அவர்கள் அங்கே போக முடியாது, उनका यात्रा संभव ही नहीं है। அவர்கள் அங்கே செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. और उस टिकट में जो 25 उम्र का जो व्यक्ति जो था, उसके जगह पर मैं बैठ करके बिहार में आया। அந்த 25 வயதுடைய ஒருவருடைய டிக்கெட்டிலே உட்கார்ந்து நான் பீகாருக்கு முதலாக வந்தேன். मेरे प्रियो, आपको मैं बताने के लिए चाहता हूँ, என் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், Let your eyes be open, ears be open, आपके कान आपकी आंखें खुला रहे हैं कि परमेश्वर की उस बुलाहट की शब्द को पकड़ने के लिए। உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் எப்போதும் திறந்திருப்பதாக, தேவன் உங்களை அழைக்கிற அழைப்பை தெரிந்து கொள்வதற்காக. आज आपका परमेश्वर के लिए प्रयोजन है, நீங்கள் தேவனுக்கு வேண்டும். कुछ भी पढ़े हैं, எப்படி இருந்தாலும் சரி, मैं बहुत बड़ा कई डिग्री डॉक्टर पढ़ा हुआ व्यक्ति नहीं हूँ, நான் ஒரு பெரிய டாக்டரேட் வாங்கினதான ஒரு பெரிய மனிதன் அல்ல. बस मेरे पास फिजिक्स पढ़ाने के लिए सर्टिफिकेट है, நான் பிசிக்ஸை சொல்லிக் கொடுப்பதற்காக சான்றிதழ் மாத்திரமே. मेरे पास 9th 10th फिजिक्स पढ़ाने के लिए 9वां 10वां क्लास स्कूल में पढ़ाने के लिए सर्टिफिकेट है। 8 9 அவர்களுக்கு படிப்பதற்காக எனக்கு பிசிக்ஸ் சர்டிபிகேட் மாத்திரம் இருந்தது. बस मेरे पास और छोटा सा क्वालिफिकेशन है कि मेरे पास हिंदी भी थोड़ा बहुत उस समय मालूम था, वो भी मेरे पास है। கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹிந்தி தெரிந்ததனால அந்த சான்றிதழ் என்னோட இருந்து, அதை தவிர வேறு ஒன்றுமில்லை. और कुछ भी नहीं रहा, வேறு ஒன்றுமில்லை, और कुछ भी नहीं रहा। வேறு ஒன்றுமில்லை. भले परमेश्वर मुझे उसके पहले उद्धार दे के अभिषेक किया था, அதற்கு முன்பாகவே தேவன் என்னை அபிஷேகித்திருந்து என்னை அர்ப்பணித்திருந்தார். लेकिन इन 25 सालों से परमेश्वर इस कदम में आगे बढ़ने के लिए मदद कर रहा है। இந்த 25 வருடமாக தேவன் இந்த வழியிலே வழி நடக்கும்படிக்கு என்னை வழி நடத்துகிறார். मैं 3 व्यक्तियों को बाइबल से आज सिखा करके मेरे प्रचार को अंत करने के लिए चाहता हूँ। 3 பேரை குறித்து சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். मैं सबसे पहले आपके ध्यान को मूसा की ओर खींचने के लिए चाहता हूं। முதலாக உங்களுடைய கவனத்தை மோசேவுக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். एक लीडर के रूप में, बहुत बड़े संख्या में लोगों को अगुवाई करने के लीडर के रूप में परमेश्वर उनको बुला रहा है। ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தும்படிக்கு ஒரு பெரிய தலைவனாக அங்கே மோசேயை ஆண்டவர் அங்கே அழைக்கிறார். वहां 4 अध्याय निर्गमन की किताब, அங்கே யாத்திராகமம் 4வது அதிகாரம் 4 अध्याय उसका 10 वचन को पढ़ेंगे। 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். हिंदी में पढ़ेंगे निर्गमन की किताब 4 अध्याय 10वां वचन। யாத்திராகமம் 4:10. मूसा ने यहोवा से कहा,
हे मेरे प्रभु, मैं बोलने में निपुण नहीं, ना तो पहले था और न जब से तूने अपने दास से बात करने लगा। मैं तो मुंह और जिभ का भद्दा हूँ। அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோடு பேசியதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். मोसे के पास बहुत सी कमजोरियां भी थी। மோசேவிடத்திலே அநேக குறைபாடுகள் இருந்தது. बोलने में निपुण नहीं है, वो खुद बोल रहा है। அவன் வாக்கு வல்லவன் அல்ல, उसका जीभ से सही ढंग से बोलने का आदत उसका नहीं है। அவனுடைய வார்த்தைகளும் நேர்த்தியாய் வருவதில்லை. लेकिन परमेश्वर क्या देखता है? ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? उस व्यक्ति के पास भी कुछ है। அந்த மனிதனிடத்திலும் ஏதோ இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். उस मनुष्य के पास भी कुछ है। அந்த மனிதனிடத்திலும் ஏதாவது ஒன்று இருக்கிறது. मैं यहाँ मेरे सामने बैठे हुए सबों से कहने के लिए चाहता हूँ, எனக்கு முன்பாக இங்க அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். आपके पास जरूर कुछ नहीं है, ஒருவேளை உங்களிடத்திலே நீங்கள் நினைக்கிறதான காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். या आपके पास कुछ कमजोरी है, ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். लेकिन आपको परमेश्वर की सेवकाई करने के लिए जो परमेश्वर जो अपने नजर से देखता है, वो बातें आपके अंदर है। ஆனால் தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு உங்களை உபயோகப்படுத்தும்படிக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிறதான இன்னும் ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். 4 अध्याय उसका दूसरा वचन को देखिएगा। 4வது அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை வாசிக்கலாம். पढ़ेंगे 4 अध्याय दूसरा वचन। யாத்ராகமம் 4:2. यहोवा ने उससे कहा, यहोवा ने मूसा से कहा, तेरे हाथ में वो क्या है? तेरे पास जो है वो क्या है? वो बोला, लाठी। हाँ, वो बोला लाठी। கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். आप जरा सोचिएगा, आपके पास एक लाठी है। अभी का सेवकाई को सोचिएगा, अभी का सेवकाई, ஒருவேளை आजकल की सेवकाई को सोचिएगा। இப்போது உள்ள ஊழியத்தை நீங்கள் யோசித்து அதை ஒப்பிட்டு பார்ப்பீர் என்றால் அங்கே அவருடைய கரத்திலே அங்கே என்ன இருக்கிறது? आपके पास लाठी है, உன்னுடைய கையிலே ஒரு கோல் இருக்கிறது. क्या करेंगे? என்ன செய்ய முடியும்? क्या करेंगे? என்ன செய்ய முடியும்? पुराना जमाने की कहानी है, ஒரு पुराने नियम की कहानी है। ஒரு பழைய ஏற்பாட்டுடைய காலத்திலே நடந்ததான ஒரு காரியம். नया नियम में इसको हम कहीं इस प्रकार की बातों को नहीं देखते हैं। புதிய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் வாசிக்கிறது இல்லை. मेरे कहने का आत्मिक अर्थ क्या है? நான் சொல்லுவதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? जब परमेश्वर आपको बुलाता है, தேவன் உங்களை அழைக்கும் போது आपके पास कुछ है, உங்களிடத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது. आपके पास कुछ है, உங்களிடத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது. मुझे ताज्जुब लग रहा है कि इतने बड़े व्यक्ति को जो लाठी रखता था, 30 लाख 40 लाख लोगों को अगुवाई करने लायक बहुत बड़ा अगुवा के रूप में परमेश्वर खड़ा करने का विचार रखा है। வெறும் கோலை வைத்திருந்ததான அந்த மனிதனை வைத்து 30 லட்சம் 40 லட்சம் ஜனங்களை அங்கே தலைமைத்துவம் பண்ணும்படிக்கு தேவன் அவனை உபயோகப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. तीसरा अध्याय 10 वचन को पढ़ेंगे। 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கலாம். एक लाठी रखने वाला मनुष्य है, ஒரு கோலை கரத்திலே வைத்திருந்தான ஒரு மனிதன். उस मनुष्य के बारे में वहां परमेश्वर कहता है, निर्गमन 3रा अध्याय 10वां वचन। அங்கே யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். हाँ, पढ़ेंगे। इसलिए हाँ। मैं तुझे फिरौन के पास भेजता हूँ कि तू मेरी इस्राएली प्रजा को मिस्र से निकाल ले आए। तो इस्राएली प्रजा को जो देश भर में फैली हुए, उनको अगुवाई करके तुम्हें जाना पड़ेगा। இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். सबसे पहले क्या बुलाहट आपके सामने मैं रखने के लिए चाहता हूँ? முதலாவதாக எப்படிப்பட்டதான அழைப்பு உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். एक व्यक्ति को परमेश्वर खोज रहा है, ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். बड़े झुंड को अगुवाई करने लायक, ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்தும்படிக்கு. मेरे भाई बहन, பிரியமான சகோதரனே यहाँ சகோதரியே, परमेश्वर ऐसा व्यक्ति को खोज रहा है। இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தேவன் இப்போது தேடுகிறார். उसके पास जो है उतना बहुमूल्य नहीं समझ पा रहा है। அவனிடத்தில் இருக்கிறதான காரியத்தை அவன் அங்கே பெரிதாக யோசிக்க முடியவில்லை. उसके पास
बोलेंगे तो कुछ भी नहीं है। அவனிடத்திலே சொல்ல போனால் அவனிடத்திலே ஒன்றுமே இல்லை. है लाठी, लेकिन लाठी तो ऐसे साधारण चीज है तो कुछ भी नहीं है। அது ஒரு வெறும் கோல், அதை வைத்து என்ன செய்ய முடியும்? அதனால ஒன்றுமே இல்லை. आपके पास जितने लोग यहाँ बैठे हैं, आप भी ऐसे कहेंगे मेरे पास कुछ भी नहीं है, मैं देखने लायक। ஒருவேளை நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதான अनेகர் இப்படியாய் சொல்ல முடியும், என்னிடத்திலும் அப்படியாய் சிறப்பான காரியங்கள் எதுவுமே இல்லை. कभी कभी टीबीसी लोग जो है हमारे डिवोशन में जब प्रचार करते हैं, ऐसे करते हैं कि उनको इधर का वचन को इधर या ये वो, कभी एक दो जन ऐसे से करते हैं तो कुछ भी नहीं है। சில நேரங்களில் இங்கே டிபிசியில் இருக்கிறதான சகோதரர்கள் டிவோர்ஷன் எடுக்கும்போது இங்கே உள்ள வசனத்தை அங்கே உள்ள வசனத்தை சொல்லி அப்படியா இருக்கிறார்கள். அப்படி யோசிக்கும் போது ஒன்றுமே இல்லை. मैं उनको शिकायत करने के लिए यहाँ प्रचार नहीं कर रहा हूँ, लेकिन उनके अंदर का खूबी को असलियत में मैं दिखाने के लिए चाहता हूँ। நான் அவர்களை குறை சொல்லும்படிக்காக அல்ல, சில காரியங்கள் இன்னும் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். लगता है कि उनके पास लाठी है केवल, ஒருவேளை அவர்கள் மத்தியிலே வெறும் கோல் தான் இருக்கலாம். केवल लाठी लिया हुआ है, बोलना नहीं आता। வெறும் கோலை மட்டும் வச்சிருக்கிறாங்க, சொல்லதுக்கு தெரியல. मैं आपसे कहने के लिए चाहता हूँ, நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், आप ही को मूसा के समान परमेश्वर खड़ा कर सकता है, बहुत बड़ा झुंड को अगुवाई करने लायक। உங்களை மோசேவை போல ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தும்படிக்கு தேவன் உபயோகப்படுத்த முடியும். आप बोलेंगे मेरे पास बोलने का कुछ भी बाइबल का ज्ञान नहीं है। நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பிரசங்கிப்பதற்கு எனக்கு வேத வசனங்கள் அவ்வளவாய் தெரியாது. मैं कुछ टीबीसी भाइयों को मैं अनुवाद किया हूँ, அநேக டிபி சகோதரர்களுக்கு நான் இங்கே மொழிபெயர்த்திருக்கிறேன். डिवोशन में मैं भी अनुवाद किया हूँ। நான் டிவோஷனிலே அவர்களுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். बाइबल की सारी कहानी को जानने वाले, எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தெரிந்தவர்கள், बिना पढ़ के अपने प्रचार में इस्तेमाल करने वाले भाई लोग भी हमारे टीबीसी में है। அங்கே இதை ஒன்றுமே படிக்காமலே எல்லா காரியத்தையும் பிரசங்கிக்கக்கூடிய அந்த சக்தி பெற்றவர்களும் இங்கே உண்டு. मैं सोचता हूँ एक के पास लाठी भी नहीं है या लाठी है, इनके पास इतनी सारी है, परमेश्वर इनको कहाँ कहाँ कितने बड़े इस्तेमाल कर सकता। ஒரு சில இடத்துல ஒரு கோல் கூட இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல எல்லா காரியங்களும் நேர்த்தியா இருக்கிறது. ஆனால் இவர்களை தேவன் எப்படியா எங்கெல்லாம் வல்லமையா உபயோகப்படுத்த முடியும்? आपके पास क्या है? உங்களிடத்துல என்ன இருக்கிறது? लाठी है, கோல் இருக்கிறது. बाप रे, वो मंत्र कोल बन जाएगा, அது அநேகரை விடுவிக்கிறதான ஒரு கோலாய் மாறிவிடும். वो एकदम मैजिक कोल बन जाएगा। அது அதிசயங்களை செய்கிற கோலாய் यहाँ மாறிவிடும். वचन में पढ़ेंगे तो मैजिक जैसा ही दिखता है। இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அங்கே अनेक மேஜிக் மாதிரி தான் தெரியுது. वो कोल को वो लाठी को डालता है, सांप बन जाता है। அந்த கோலை போடும்போது அங்கே அது சர்ப்பமாய் மாறி விடுகிறது. मैं क्या कहने के लिए चाहता हूँ, நான் சொல்ல விரும்புகிறது என்ன? जितने लोग मेरे सामने हैं सेवकाई के लिए तैयार है, आपसे मैं कहने के लिए चाहता हूँ, எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர்கள் நீங்கள், प्रभु चाहता है कि आप एक अगुवा बन के आपके पीछे बहुत बड़ा झुंड को आप अगुवाई करें। உங்களை தலைவனாக்கி உங்களுக்கு பின்பாக अनेகரை கொண்டு செல்லும்படிக்கு தேவன் விரும்புகிறார். दूसरा, இரண்டாவது ஒரு காரியம், एक और व्यक्ति है, இன்னொரு மனிதன், उसके पास भी लाठी है, அவரிடத்திலும் அங்கே கோல் இருந்தது, एक और चीज था। இன்னொரு காரியமும் இருந்தது. लाठी है और एक चीज था, கோலும் இருந்தது, இன்னொரு காரியமும் इस இருந்தது. व्यक्ति के पास है केवल लाठी। அங்கே மோசேவினிடத்திலே வெறும் கோல் மாத்திரம் वो இருந்தது. तो सेवकाई के लिए जाने के लिए वो तो तैयारी नहीं है, ஊழியத்துக்கு கடந்து செல்வதற்காக அவனுக்கு அங்கே விருப்பமே இல்லை. परमेश्वर एकदम पुश करके आगे कर दिया, केवल कानान में वो प्रवेश नहीं कर पाया, पूरे सेवकाई को सफलता से पूरा किया। அவனை அப்படியாக ஆண்டவர் தள்ளி அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு அவனை நேர்த்தியாய் பண்ணினார். ஆனால் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. एक ही लाठी रखने वाले, ஒரு கோலை வைத்திருந்த மனிதன் सेवकाई करने के लिए तैयार नहीं था, ஊழியத்திற்கென்று ஆயத்தமாய் இல்லை. बोला था किसी और को भेजिए, யாரையாவது அனுப்புங்கள் என்று காரணம் சொன்னான். हम नहीं जाएंगे, நான் போக முடியாது. लेकिन मैं परमेश्वर को तारीफ करता हूँ, ஆனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். उसको भी पकड़ करके सेवकाई में भेज दिया। ஆண்டவர் அவனையும் பிடித்து அந்த ஊழியத்திலே உபயோகப்படுத்தினார். उसके पीछे इतने बड़े झुंड को अगुवाई करने के लिए मूसा को एक सुंदर नम्र व्यक्ति परमेश्वर ने बनाया। ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே வழி நடத்தும்படிக்கு மோசே ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். एक और बुलाहट है, இன்னொரு காரியம், शत्रुओं को गिराओ, சத்துருக்களை விழ பண்ணுங்கள், शत्रु को गिराओ। சத்துருக்களை விழ பண்ணுங்கள். वो किसका बुलाहट है? அங்கே எங்கே நடப்பட்டது? दाऊद की बुलाहट है।
அங்கே தாவீதுடைய அழைப்பு पहला सामुएल की किताब 1 சாமுவேல் 17वां अध्याय। 17வது அதிகாரம்। इस बात को भी हम अच्छी तरह जानते हैं। இந்த காரியத்தையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்। हम निकालेंगे पहला सामुएल 17वां अध्याय 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 40वां वचन को पढ़ेंगे। 40 40வது वचनத்தை வாசிக்கலாம்। हाँ, तब उसने अपनी लाठी हाथ में ली और इसने भी अपने लाठी को हाथ में लिया। और नाले में से 5 चिकने पत्थर छांटकर हाँ अपनी चरवाही की थैली हाँ, अर्थात अपने झोले में रखे अपने झोले में रखे, और अपना गोफन हाथ में लेकर गोफन हाथ में लेकर पलिस्ती के निकट गया। पलिस्ती के निकट गया। 40वां वचन। அவன் தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான்। इसके पास लाठी है और गोफन है। அங்கே இங்கே இந்த மனிதனிடத்திலே இங்கே कोल कवन, அங்கே कोलम कवन, கோலும் கவனமும் அங்கே இருக்கிறது। एक लाठी है, एक गोफन है। அங்கே ஒரு கோலும் கவனையும் அங்கே அவனுடைய கைகளில் இருக்கிறது। अभी इसके हाथ में 2 ही चीज है, 2 காரியங்கள் இருக்கிறது। लेकिन मूसा का कहानी को भी पढ़िएगा, इसकी कहानी को भी पढ़िएगा। மோசேவுடைய காரியத்தை வாசியுங்கள், இவருடைய காரியத்தை வாசியுங்கள்। परमेश्वर उसके संग रहा। தேவன் அவனோடு கூட இருந்தார்। आपके पास कुछ है या कुछ नहीं है, உங்களிடத்திலே கொண்டு இருக்கிறதோ இல்லையோ, लेकिन आप जांच लीजिए परमेश्वर मेरे पास है या नहीं। தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்। अगर परमेश्वर आपके पास नहीं है, தேவன் ஒருவேளை உங்களிடத்திலே இல்லை என்றால், आप जितने भी पढ़े लिखे हैं, எவ்வளவு பெரிய படித்தவர்களா இருந்தாலும் சரி, जितने भी धनी का घर से आए हैं, எவ்வளவு பெரிய செல்வந்தன் வீட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, आप प्रभु के लिए प्रयोजन नहीं हो पाएंगे। நீங்கள் தேவனுக்கென்று பிரயோஜனப்பட முடியாது। मैं फिर से कहने के लिए चाहता हूँ, நான் மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன், आपके पास सब पढ़ाई है, உங்களிடத்திலே எல்லா விதமான படிப்புகளும் இருக்கலாம், सब खूबी है, எல்லா விதமான திறமைகளும் இருக்கலாம்। अगर परमेश्वर जैसे मूसा के साथ और दाऊद के साथ था, अगर वैसे नहीं है तो आपके पास जो कुछ है उससे कुछ नहीं प्रभु के लिए सेवा कर नहीं सकते हैं। ஒருவேளை மோசேவோடும் அல்லது தாவீதோடும் ஆண்டவர் இருந்தது போல உங்களோடு கூட அவர் இல்லை என்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்களை பெற்றிருந்தாலும் சரி, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது। आज अपने आप को जांचेंगे, நாம் இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம்। प्रभु मेरे पास क्या है? ஆண்டவரே, என்னிடத்திலே என்ன இருக்கிறது? मेरे पास लाठी है, என்னிடத்திலே கோல் இருக்கிறது, मेरे पास गोफन है, என்னிடத்திலே கவன் இருக்கிறது, सबसे बढ़कर அதை எல்லாவற்றிலும் காட்டிலும் तू मेरे साथ है। ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், तू मेरे साथ है। நீர் என்னோடு கூட இருக்கிறீர்। इसका गोफन काफी रहा उस गोलियत जैसे शत्रु को गिराने के लिए। அவனுடைய கவன் அங்கே போதுமானதா இருந்தது ஒரு பெரிய அங்கே கோலியாத்தை கீழே விழ பண்ணுவதற்கு। मैंने पहले कहा, एक दाऊद बहुत बड़ा अगुवा के रूप में इतने सारे लोगों को अगुवा, भले राजा के रूप में बैठा था सिंहासन पर, தாவீது ஒருவேளை அங்கே ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கலாம், लेकिन मूसा जैसे एक व्यक्ति होकर के बहुत बड़ा झुंड को अगुवाई करते हुए नहीं चला था। ஆனால் மோசேயை போல ஒரு 40 லட்சம் தனங்களை வழிநடத்தினது போல வழிநடத்தவில்லை। लेकिन दाऊद के अंदर क्या खूबी है? ஆனால் தாவீதுக்குள்ளாக என்ன அங்கே காரியம் இருந்தது? जितने परमेश्वर के शत्रु है, ஆண்டவருடைய எல்லா விதமான எதிரிகளையும் वो मार गिराते गिराते जाता था। அவன் ஆண்டவருடைய எல்லா எதிரிகளையும் அங்கே அவன் கொன்று போட்டவனாய் கடந்து சென்றான்। क्या आज उस प्रकार परमेश्वर के शत्रुओं के साथ लड़ने के लिए अपने आप को सौंप के उस सेवकाई के लिए पैर रखने के लिए तैयार है? இன்றைக்கு நீங்கள் உங்களை அப்படிப்பட்டதான சத்துருக்களின் மீது ஜெயம் கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை உபயோகப்படுத்தும்படிக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? परमेश्वर उसके लिए आपके पास कुछ खूबी को दिया। ஆகவே அப்படிப்பட்டதான காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சில காரியங்களை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்। ये नहीं कि तलवार और गोफन लेकर के बंदूक लेकर के हम गिराएंगे। நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதில்லை। ஒருவேளை கோல் அல்லது நாம்
ஒரு துப்பாக்கியை எடுத்து நாம் அப்படியாய் விழப்படுகிறவர்கள் அல்ல. हमारे अंदर की आत्मिक ताकत, आत्मिक बल के द्वारा उन शत्रुओं को गिराएंगे. நமக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய வல்லமையோடு கூட நாம் சத்துருக்களை விழ பண்ண முடியும். मैं तीसरा एक व्यक्ति को आपके सामने रखने के लिए चाहता हूं. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். नया नियम से एक और व्यक्ति को आपके सामने पेश करने के लिए चाहता புதிய हूं. ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ये व्यक्ति अब प्रेरितों के काम 9वां अध्याय में हम पढ़ सकते हैं. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 15वां वचन को पढ़ेंगे. 15வது வசனத்தை வாசிக்கலாம். प्रेरितों के काम 9वां अध्याय 15वां वचन. அப்போஸ்தலர் 9:10 15. परंतु प्रभु ने उससे कहा, प्रभु ने पौलुस से कहा, तू चला जा, तू चला जा, क्योंकि वो तो अन्यजातियों हाँ, और राजाओं हाँ, और इस्राएलियों के सामने तेरा नाम प्रकट करने के लिए हाँ, मेरा चुना हुआ पात्र है. हाँ. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். मैं दोनों बात को याद दिला के इसके ओर आने के लिए चाहता हूँ. நான் இரண்டு காரியங்களையும் உங்களுக்கு யாவப்படுத்தி விட்டு இந்த காரியத்துக்குள்ளாக வர விரும்புகிறேன். ऐसे अगुआ मूसा जैसे परमेश्वर खोज रहा है. அப்படிப்பட்டதான மோசேயை போலதான ஒரு தலைவனை தேவன் தேடும்போது एक बहुत बड़े झुंड या संस्था या बहुत बड़ी कलीसिया या बहुत बड़ी एक स्टेट या उन प्रकार की बहुत बड़ी झुंडों को अगुवाई करने के लिए परमेश्वर खोज रहा है. ஒருவேளை ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு பெரிய குழுவையோ அல்லது ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தையோ கூட தலைமை தாங்கும்படிக்கு மோசேயை போல தேவன் சிலரை அழைக்க முடியும். दूसरा मैंने कहा, இரண்டாவதாக நான் சொன்னேன், ऐसे ही एक व्यक्ति को परमेश्वर खोज रहा है. இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தேவன் தேடினார். परमेश्वर के शत्रु को सत्यानाश करने के लिए, தேவனுடைய சத்துருக்களை அங்கே நாசம் பண்ணும்படிக்கு, शैतान शत्रु की क्रियाओं को सत्यानाश करने के लिए. சத்துருடைய எல்லாவித கிரியைகளையும் மதம் பண்ணும்படிக்கு बाइबल बताती है, வேதம் சொல்லுகிறது, जब शाऊल के ऊपर दुष्टात्मा आ बैठता था, சவுல் மீது அப்படியாக பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்ட போது दाऊद अपना वीणा लेके बजा बजा करके उसको निकालता था. தாவீது தன்னுடைய சுரமண்டலத்தை வாசித்து வாசித்து அந்த பொல்லாத ஆவியை அவனிடத்திலிருந்து விரட்டினான். और दाऊद युद्ध में बहुत जगह में जाकर के हासिल किया था. அங்கே தாவீது युद्ध में बहुत जगह में जाकर के हाँ उसको उनको जीतता था. அங்கே தாவீது யுத்தங்களுக்கு கடந்து சென்று அங்கே அவன் அங்கே வெற்றி பெற்றவனாக காணப்படுகிறான். दाऊद गोलियत के सामने खड़े होकर के उस शत्रु को गिराता था. அங்கே கோலியாத்திற்கு முன்பாக நின்று அந்த கோலியாத்தையும் விழ பண்ணினான். मैं क्या कहने के लिए चाहता हूँ, நான் சொல்ல விரும்புகிறது என்ன, दाऊद के पास जरूर वीणा बजाने के लिए, गीत गाने के लिए वो आत्मिक खूबी भी था. தாவீதுக்கு அங்கே சுரமண்டலம் வாசித்து பிசாசை துரத்தக்கூடியதான வல்லமையும் இருந்தது. लेकिन उसको बुलाहट क्या रहा, ஆனால் அவருடைய அழைப்பு எப்படியா இருந்தது, शत्रुओं को गिरावो, அங்கே சத்துருக்களை விழ பண்ணு, दुश्मन को बाहर फेंको, அங்கே சத்துருவை வெளியே தள்ளிவிடு, मेरे इस्राएल लोगों के विरुद्ध में जो भी आएगा वो नहीं आ सकता என்னுடைய है. இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் மதம் பண்ணி போடு. सारे परमेश्वर के शत्रुओं को सामने लड़ करके उनको गिराता था. தேவனுடைய எல்லாவித சத்துருக்களையும் அங்கே சண்டையிட்டு அவன் விழ பண்ணினான். क्या आज शैतान का कार्य हमारे देश में प्रचलित या ऊपर दिखाई नहीं पड़ती है? நம்முடைய தேசத்திலே சத்துருடைய காரியங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக தெரியவில்லையா என்ன? शायद हमारे हाथा में भी या हम जहाँ रहते वहां पर भी शत्रु की क्रियाएं आने का संभावना है. ஒருவேளை நாம் இங்க இருக்கிறதான இந்த வளாகத்திலும் கூட சில நேரங்களில் சத்துருடைய கிரியைகள் அங்கே வெளிப்படுவது உண்டே. आपके परिवार में भी शत्रु की क्रिया आने का संभावना है. ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலும் பிசாசுடைய காரியங்கள் உண்டே. आपको पैर खींचने के लिए, सेवकाई से बाहर फेंकने के लिए शत्रु की क्रियाएं आ सकता है. ஒருவேளை உங்களுடைய கால்களை பிடித்து இழுத்து உங்களை விழ பண்ணி உங்களை ஊழியத்திலிருந்து தள்ளுவதற்காக சத்துரு கிரியை செய்ய முடியுமே. आपको परमेश्वर बुला रहा है ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் कि उन शत्रुओं के साथ लड़ो, அப்படிப்பட்டதான சத்துருக்களை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். उनके साथ लड़के उनको गिराओ, அவர்களோடு சண்டையிட்டு நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க क्योंकि வேண்டும். मैं तेरे संग रहता हूं. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். तीसरा बुलाहट को मैं आपके सामने रखने के लिए चाहता மூன்றாவது हूं. காரியத்தை நான்
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ये पौलुस की बुलाहट है। இது இங்கே பவுலுடைய அழைப்பு. जहां कहीं वो जाता था, அவன் பவுல் எங்கெல்லாம் சென்றாரோ यीशु मसीह का नाम को बोलता था, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிவித்தான். सुसमाचार को सुनाता था। அங்கே சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தான். ये वचन बताता है, வசனம் சொல்லுகிறது, तुम जाओ 15वां वचन में, அங்கே 15வது வசனத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, तुम जाओ। நீ போ. 3 प्रकार का बुलाहट वहां लिखा गया அங்கே है। 3 விதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ये तीनों जन हमारे देश में है, இந்த 3 காரியங்களும் இன்றும் நம்முடைய தேசத்திலே உண்டு. हमारे देश में है। நம்முடைய தேசத்திலே உண்டு. तीनों झुंड के लोग आपके देश में है। இந்த 3 விதமான மக்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு. एक है अन्य जाति, ஒன்று புறஜாதி, जो यीशु का नाम तक नहीं जानता हो, இயேசுடைய நாமத்தை அறியாத புறஜாதி ஜனங்கள், या दूसरा किसी ईश्वर के पीछे जो जाता हो, அல்லது ஏதாவது வேறு மற்ற கடவுள்களை நம்பி செல்லுகிறதான ஒரு கூட்டம், और दूसरा राजाओं के बीच में। அல்லது இரண்டாவதாக அங்கே ராஜாக்களுக்கு மத்தியிலே. हमारे देश में पहले राजा लोग राज्य करते थे, நம்முடைய தேசத்திலே முதலாவது ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். बहुत बड़े बड़े राजा लोग राज्य करते थे। பெரிய பெரிய ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். अभी कुछ उसका नाम बदल गया बस। இப்போது அங்கே கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. राजा नहीं बोलते हैं, ராஜா சொல்லப்படவில்லை. चाहे प्राइम मिनिस्टर बोलते हैं, ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லுகிறோம், या चीफ मिनिस्टर बोलते हैं, அல்லது முதலமைச்சர் என்று या சொல்லுகிறோம், मिनिस्टर बोलते हैं, அல்லது அமைச்சர் என்று या சொல்லுகிறோம், मुखिया बोलते हैं। அல்லது முக்கியமானவர் தலைவர் என்று சொல்லுகிறோம். कोई भी क्यों न हो, யாரா இருந்தாலும் अभी भी சரி, हमारे देश में राजा है। இப்போது நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்டதான ராஜாக்கள் உண்டு. आपको परमेश्वर बुला रहा है, உங்களை தேவன் அழைக்கிறார், उनके सामने खड़ा होने के लिए। அவர்கள் மத்தியிலே நிற்பதற்காக. तो मैंने कहा सब मूसा के पास लाठी रहा, நான் சொன்னேன் மோசேவிடத்திலே கோல் இருந்தது, दाऊद के पास लाठी और गोफन रहा। தாவீதிடத்திலே கோலும் இருந்தது, கவனும் இருந்தது. गिटार बजाता था या वीणा बजाता था, அவன் அங்கே சுரமண்டலம் வாசித்தான், और गीत रचता था, गीत को वो रचाता था, लिखता था, அவன் அங்கே சங்கீதங்களை எழுதினான், उसको गाता था। அவன் ராஜாவுமா இருந்தான். इसके पास क्या है? இங்கே இவனிடத்துல என்ன இருக்கிறது? पौलुस के पास क्या है? பவுலிடத்துல என்ன இருந்தது? किसी को मार पीट करने का गुण है, யாரையாவது அடிச்சு துவாசம் பண்ணணும், मार पीट करेगा, யாரையாவது துன்புறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், गिराएगा, हत्या कर लेगा। யார் வந்தாலும் சரி துன்புறுத்தணும். क्या ये क्या प्रभु के लिए है? இப்படிப்பட்டதான परमेश्वर के மனுஷனை लिए। வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? मैंने कहीं नहीं देखा है कि उसके जीवन में ये रहा वो रहा ये करके। उसके जीवन में अगर आप पढ़ेंगे उसके पहले ஒருவேளை नवा अध्याय पहला वचन को पढ़िएगा, 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், पढ़िएगा 9वां अध्याय पहला वचन। शाऊल जो अब तक प्रभु के चेलों को धमकाने और घात करने की धुन में था, घात करने के धुन में था। சவுல் என்னும்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய். इसके पास क्या था? मैं हिंदी शब्द को लेने के लिए चाहता हूँ। அங்கே ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். धून था, धून, சீரி பாயக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு குணம், वैराग्यम, வைராக்கியம், धून था। வைராக்கியமான ஒரு குணம். उसको दूसरा ढंग से कहेंगे, அது ஒருவேளை இப்படியாய் சொன்னோம் என்றால், हिम्मत रखने वाला था। அங்கே ஒரு தைரியமா இருந்த ஒரு மனிதன். आओ, வா, मैं उसी हिम्मत के साथ तुम किसी को मारने के लिए नहीं, राजा के सामने तुम्हें भेजता हूं। அதே அதே தைரியத்தோடு கூட நான் உன்னை மற்றவர்களை அடிப்பதற்காக துன்புறுத்துவதற்காக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்காக உன்னை உபயோகப்படுத்த முடியும். ऐसे गांव में जा सकता, यीशु का प्रचार कर सकता। आओ, मैं बुला रहा हूं तुम्हें। அப்படிப்பட்டதான ஒரு கிராமத்திற்கு செல்ல முடியும், வா உன்னை உபயோகப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். बाइबल बताती है வேதம் சொல்லுகிறது, पौल पूरा चेंज हो गया, मन बदल गया, பவுலுடைய காரியங்கள் முழுமையாக மாறிவிட்டது. அவன் மனம் மாறினவனாய் இருந்தான். पूरा मारपीट करना, गुस्सा करना, सारा स्वभाव हट गया। அவன் அடித்து துன்புறுத்துகிறதான காரியங்கள், சீறி பாய்கிறதான அந்த வைராக்கியமான காரியங்கள் எல்லாம் போய்விட்டது. कैसे हुआ? எப்படி மாறியது? बाइबल बताती है उसके ऊपर पवित्र आत्मा का अभिषेक हुआ। அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 9वां अध्याय 9வது அதிகாரம் अगर आप पढ़ेंगे तो 17 वचन में यह लिखा है, 17வது வசனத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, वहां यह लिखा है कि तुम्हें पवित्र आत्मा में भरपूर
करने के लिए हननिया मैं आया हूं। परमेश्वर ने हननिया को भेजा। நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கு அனனியாவியாகிய என்னை அனுப்பினார் ஆண்டவர். पवित्र आत्मा से भरपूर हो गया, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறான். लेकिन लोगों को मालूम नहीं है। ஆனால் மக்களுக்கு ஜனங்களுக்கு தெரியாது. लोगों को पहले पौलुस जो शाऊल था वो शाऊल का नाम से ही जानते थे। முதலாவது பவுல் சவுலா இருக்கும்போது சவுலுடைய பெயரில் தான் அவனை ये அறிந்திருந்தார்கள். आएगा तो हमको मार देगा, அவன் ஒருவேளை வந்தான்னா எங்களை சித்திரவதை பண்ணுவான். लेकिन अभी ये जो आया ஆனால் இப்போது பவுல் வரும்போது हिम्मत से यीशु का प्रचार करता था। அவன் தைரியத்தோடு ஆண்டவரை அங்கே பிரசங்கிக்கிறான். बोल बोल के चिल्ला चिल्ला के प्रचार करता था। அவன் சத்தமிட்டு அங்கே சொல்லி ஆண்டவரை பிரசங்கிக்கிறான். उसकी गवाही चिल्ला चिल्ला करके बोलता था। அவன் தன்னுடைய சாட்சியை அங்கே சத்தமிட்டு சொல்லி ஆண்டவரை அறிவிக்கிறான். क्या आपके पास एक हिम्मत है? உங்களிடத்தில் அப்படிப்பட்டதான தைரியம் உண்டா? क्या इस प्रकार का धून है? இப்படிப்பட்டதான வைராக்கியம் உண்டா? प्रभु आपको राजाओं के सामने भेजने के लिए चाहता है। உங்களை தேவன் ராஜாக்களுக்கு முன்பாய் அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். आप बड़े एंगल के अंदर इस हिम्मत को देख सकते हैं அப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தை நம்ம பெரிய அண்ணனுடைய காரியங்களில் காண முடியும். और अगुओं के अंदर भी देख सकते हैं। அநேக நம்முடைய தலைவர்களுக்குள்ளாகவும் பார்க்க முடியும். वे जब मंच में खड़ा होते हैं, चाहे पूरे गांव के लोग इकट्ठे होंगे, एक भी मसीह नहीं रहेंगे। ஒருவேளை அவர்கள் ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது அந்த கிராமத்தில் ஒருவர் கூட அங்கே கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம். हिम्मत से यीशु मसीह का नाम लेकर के प्रचार करते அவர் हैं। தைரியத்தோடு கூட நின்று அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அங்கே அறிவிக்கிறார்கள். आज इस प्रकार का सुसमाचार को सुनाने के लिए, यीशु का नाम को पुकारने के लिए तीसरा बुलाहट परमेश्वर आपसे बुलाने के लिए चाहता है। அப்படிப்பட்டதான சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு, அப்படிப்பட்டதான இயேசுவை அறிவிக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கிறதான அந்த மூன்றாவது அழைப்பிலே உங்களை அழைக்கிறார். मैं संदेश को थोड़ा पहले आज खत्म करने के लिए चाहता हूँ। இந்த செய்திகளை எல்லாம் நான் இன்றைக்கு சீக்கிரமாகவே முடிக்க मैं घर விரும்புகிறேன். से ही सोच करके आया आज 2 घंटा या उसके पहले उसके थोड़े ही में मैं संदेश को मैं सर्विस को खत्म कर लूँ। நான் 2 மணி நேரத்திற்குள்ளாக என்னுடைய இந்த ஆராதனை முடிப்பேன் என்று சொல்லி வீட்டிலிருந்தே யோசித்து வந்தேன். मैंने सोचा गर्मी का समय है और छुट्टी में कई लोग गए हैं, थोड़ा जो संदेश चाहिए उन संदेश को उन तक पहुंचाएंगे, इस प्रकार सोच के मैं आया था। இன்றைக்கு அநேகர் வீட்டிற்கு திரும்பி சென்றிருக்கிறார்கள். அங்கு விடுமுறையாக இருக்கிறது, கோடை வெயிலும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே சுருக்கமாய் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். मैं मेरे संदेश को अंत कर रहा हूँ। நான் என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். फिर से 3 व्यक्तियों को जीवन से 3 प्रकार का बुलाहट को सक रखने के लिए चाहता हूँ। 3 பேருடைய காரியங்களும் அவருடைய அழைப்பை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். मूसा के समान மோசேவை போல बहुत बड़े झुंड को अगुवाई करने के लिए अगुवे चाहिए। ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே வழிநடத்தும்படிக்கு ஒரு தலைவன் தேவை. दाऊद के समान தாவீதை போல मेरे शत्रु जो परमेश्वर के शत्रु उनको गिराने वाले चाहिए। தேவனுடைய சத்துருக்களை கீழே விழப்பண்ணும்படிக்கு அவர்கள் மேலே ஜெயம் கொள்ளும்படிக்கு. तीसरा மூன்றாவதாக पौलुस के समान உங்கள் पौलुस के समान பவுலை போல हिम्मत से தைரியத்தோடு यीशु का नाम की महिमा करने वाले चाहिए। இயேசுவுடைய நாமத்தை மகிமை பண்ணுகிறதான அந்த மனிதன் தேவை. एक सप्ताह पहले आंध्रा से लगभग 50 लोग आए थे। ஒரு एक सप्ताह पहले ஒரு வாரத்துக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து கிட்டத்தட்ட 50 பேர் வந்திருந்தார்கள். हमारे साथ आंध्रा से एक जन काम करते हैं, सेवकाई करते हैं, मोहन करके हमारे स्कूल में काम करते हैं। நம்மோடு கூட ஊழியம் செய்கிறதான ஒரு சகோதரர் ஆந்திராவிலிருந்து இருக்கிறார், ஸ்கூல்ல இருக்கிறார். அவருடைய பேர் மோகன். वो जो 40-50 लोगों को स्कूल की तरफ ले आए थे, அந்த 40-50 பேரை ஸ்கூலுக்கு அவர்கள் அப்படியே அழைத்து வந்தார்கள். सुबह 6:30 बजे होगा शायद, காலையில 6:30 மணி இருக்கும். सुबह 6:30 बजे होगा। 6:30 மணிக்கு तो मैं वहाँ स्कूल पर खड़ा था। நான் அங்கே ஸ்கூல்ல நின்று கொண்டிருந்தேன். तो वहाँ मोहन भाई हमसे कहे आप इनको कुछ स्कूल के बारे में सारी कहानी बता दीजिए। மோகன் சகோதரர் இடத்திலே சொன்னார், ஸ்கூலை பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க என்று சொன்னார். मैं उस काम करने में बहुत चूकता हूँ, मुझे बनता नहीं है, हम आपको बताने के लिए चाहता हूँ। நான் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதிலே அவ்வளவு उतना நிபுணம் मुझे கிடையாது. बनता नहीं है, किसी बिल्डिंग को दिखा करके ये कब हुआ कैसे हुआ ये सब बताने के लिए मुझे उतना बनता नहीं है, मैं उतना उसमें माहिर नहीं हूँ। நான் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு இந்த ஊழியம் இந்த இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடாது நிபுணத்துவம் उतना मैं करता ही नहीं है, मेरे
पास उतना अनुभव नहीं है। मैं उनके सामने मुझे खड़ा किया गया है ग्राउंड में। நான் அப்படிப்பட்டதான காரியங்களை பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் என்னை அவர்கள் मुன்பாக அந்த கிரவுண்டில் நிறுத்தினார்கள். जरूर मैं सारे बिल्डिंग का एक एक बिल्डिंग का सारी बातों का जो बातें हैं सब मैं कह सकता हूँ, लेकिन लेकिन मुझे आधा घंटा या 15 मिनट उसी को करते रहने के लिए मेरे मन नहीं किया। ஆனால் அங்கே இருக்கிறதான பில்டிங் குறித்து எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனாலும் அதையெல்லாம் சொல்லுவதற்குரியதான நேர்த்தி என்னிடத்துல இல்லை. लेकिन एक बात को मैंने कहा, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொன்னேன். थोड़ा लंबा समय लेकर के मेरे जीवन की परमेश्वर के अद्भुत कामों को उनके बीच में गवाही के रूप में रखा। கொஞ்சம் நேரம் எடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான காரியங்களை அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். किस प्रकार प्रभु मुझे बुलाया, कैसे ले आया, किस प्रकार अद्भुत काम किया, इन सारी बातों को उनको विश्वास को मजबूत करने लायक मैंने उस ग्राउंड में उनको पढ़ाया। தேவன் என்னை எப்படியாய் அழைத்து வந்தார், எப்படியாய் இந்த ஊழியத்திலே வைத்திருக்கிறார், அவருடைய விசுவாசத்தை வலுப்படுத்தும்படிக்கு நான் அந்த காரியங்களை அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். उस यीशु मसीह का नाम की महिमा करने के अलावा அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை மாத்திரமல்லாமல் मुझे और काम करना उतना पसंद नहीं है। மற்ற காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அங்கே விருப்பமில்லை। आयम सिर झुकाए, நாம் தலைகளை தாழ்த்துவோம்.